வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத் நிகழ்ச்சியில சினிமா பத்தின பல அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ராம் சரணுடைய கேம் சேஞ்சர் படத்துக்காக வெயிட்டிங் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஜனவரி 10ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணாங்க. ஸோ நியூ இயர்க்கு அப்புறமா ராம் சரணுடைய வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவர் இப்ப கை கோர்த்துக்கக்கூடிய இயக்குனரை பத்தி சொல்லணும்னா உப்பண்ணா அப்படின்ற சூப்பர் ஹிட்டான திரைப்படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர் தான். ஆல்ரெடி விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாங்க. கீர்த்தி செட்டி இந்த திரைப்படம் மூலியமா தான் இன்ட்ரடியூஸும் ஆனாங்க. பூச்சி பாபு சனாவுடைய இயக்கத்துல தான் இப்போ ராம் சரண் ஒரு திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருந்துச்சு. இது இல்லாம இந்த திரைப்படத்துடைய கதாநாயகியா ஜான்வி கபூரை போட்டிருக்காங்களாம். ஆல்ரெடி நம்ம தேவாரா படத்துலயே அவங்களோட ஆக்டிங்கை பார்த்தாச்சு. தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் படம், செகண்ட் படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம சிவராஜ்குமார் இருக்கார் இல்லையா, கன்னடத்துடைய சூப்பர் ஸ்டார், அவர் இந்த திரைப்படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்றாங்க. இப்படிலாம் இல்லாம இந்த பேன் இண்டியா படம் ஆக்கி ஆகணும்ன்ற ஒரு கான்செப்ட்லயே பாலிவுட்ல இருந்து ஒரு நடிகரையும் இறக்கியிருக்காங்க. திவ்யன் சர்மா இந்த திரைப்படத்துல ஆட் ஆன் ஆயிருக்காங்க. எஸ், காஸ்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். பாலிவுட்லயே ரொம்ப முக்கியமான 15 வருஷத்துல இவரும் நிறைய திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இதுலயும் ஒரு க்ரூசியலான கேரக்டர் தான் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா மேபி தெலுங்குலையும் தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாலிவுட்டோடைய மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் அப்படின்னா அயன் முகர்ஜியை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு மேல இருக்கக்கூடிய கிரேஸ் ரசிகர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய இயக்கத்துல ரித்திக் ரோஷன் இப்போ ஒரு திரைப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துல ஜூனியர் என்டிஆர் நடிக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. படத்துக்கு வார் 2 டைட்டில் வச்சது மட்டும் இல்லாம படத்தோடைய வேல்யூவை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி இதுல வச்சிருக்காங்களாம். 15 நாட்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்களாம். சீக்ரெட் ஏஜென்ட்டா நடிக்கக்கூடிய ஜூனியர் என்டிஆரும் இந்த திரைப்படத்துல எப்படியாவது தன்னுடைய முழு பொட்டன்ஷியலையும் காமிச்சிடணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காரு. காரணம் என்னன்னா ஆல்ரெடி தெலுங்குல ஒரு பெரிய சக்சஸ், தமிழுக்கும் கொஞ்சம் ஆடியன்ஸ் இவருக்கு இருக்காங்க. ஹிந்தில எல்லாத்தையும் போய் பிடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் மெயின் மோட்டிவ் போல. அது தேவாரக்கு அப்புறமா நடந்துருச்சு. பிகாஸ் ஜான்வி கபூர் அதுல இருக்கிறதுனால. இது இல்லாம அடுத்ததா சூப்பரா ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு ஹிந்தி படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு மட்டுமே பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் 15 நாள் ஷூட்டிங் போறதாகவும் சொன்னாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம எல்லா சினிமாலையும் பார்த்த மாதிரி இல்லாம வேற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இருக்கணும். காரணம் இந்தியாவுடைய 2 லீடிங் சூப்பர் ஸ்டார்ஸும் இந்த படத்துல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 2 ஸ்டார்ஸை வச்சு ஒரு படம் எடுக்கிறதே பெரிய டாஸ்க்கு. அண்ட் கிளைமேக்ஸ் யாருமே பார்க்காத வகையில் எடுக்க போறாங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றி வச்சிருக்காங்க. இன்னொரு சென்சேஷனான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்ரீலீலா தான். குண்டூர் காரணம் தெலுங்குல ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு மேல ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இந்திய அளவில் வந்துருச்சு. ஏன்னா அதுல குர்த்தி அப்படின்ற பாட்டு தான் அவங்களை தூக்கிட்டு போய் உச்சியில் உட்கார வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த திரைப்படங்களா தமிழ்லையும் இவங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, தெலுங்குலேயே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ராபின்ஹுட் அப்படின்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆக காத்திருக்கிற இந்த நிலையில தானா ரகுபதி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, அதுல இவங்களே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா பாலிவுட்ல அவங்க அறிமுகமாக போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் தான். இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஹாலிவுட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இவங்களை வச்சு இயக்குன எல்லா இயக்குனர்களும் சொல்லியிருக்கிறதாவும், இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா மேபி அவங்க ஹாலிவுட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி அடுத்தடுத்தது கடகடன்னு ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறத நினைக்கும் போது தெலுங்குக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாவுக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கிருத்திகா உதயநிதியுடைய இயக்கத்துல ஜெயம் ரவி அண்ட் நித்யா மேனன், ஏஆர் ரஹ்மானுடைய இசையில உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவிக்கு ஆல்மோஸ்ட் அவர் நடிச்ச எல்லா ஹீரோ திரைப்படங்களும் கொஞ்சமா கலை விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு லவ் திரைப்படமா கொடுத்தா எல்லாரோட மனசும் மாறும் அப்படின்றதுக்காகவே அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் காதலிக்க நேரமில்லை. இதுல இழுக்குதடி அப்படின்ற ஒரு பாட்டு செம்ம ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால ஜெயம் ரவி அவர்களுக்கு இப்படிதான் மக்காமிஸ்கி பாட்டும் ஓடிச்சு. ஆனா பிரதர் படம் போகலையே, இதே மாதிரி இந்த படம் ஆயிடாதுல்ல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கான். ஆனால் இந்த படத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த ஸ்கிரிப்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைனால எல்லா யங்ஸ்டர்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு படம். அதனால எல்லாருமே இந்த படத்தோட ரெலவெண்டா கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்களாம். அதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இவங்களுடைய நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மேபி ஜெயம் ரவி அவர்கள் விட்டதை பிடிப்பாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.